வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். செய்திக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 50,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு. கனடாவின் பொருளாதாரத்தை மாற்றியமைக்க பிரதமர் மார்க் கார்னியின் அதிரடி திட்டம். 7 வயது தம்பியை கத்தியால் குத்திய 12 வயது அண்ணன். அல்பர்டாவில் நடந்த கொடூரம். அல்பர்டாவில் உறுதி செய்யப்பட்ட தட்டம்மை நோய். குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்றவர்களுக்கு சுகாதார நிறுவனம் அவசர அறிவிப்பு. மோன்ட்ரியலில் நட்ஸ் ஒவ்வாமையால் இளைஞர் உயிரிழப்பு. $4,42,000 நஷ்டஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. கனடா சாரதிகளுக்கு எச்சரிக்கை. ஒரேயொரு விபத்து, ஒன்டாரியோவை மாற்றப்போகும் ஆண்ட்ரூஸ் சட்டம். நடந்தது என்ன? இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவின் வர்த்தக தடைகள் மற்றும் உலகளாவிய வர்த்தக சீர்குலைவுகளால் ஏற்படும் பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் வகையில் கனடாவின் பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான புதிய தொழில்துறை உத்தியை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய உத்தி கனேடிய தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மிசிசாகாவில் வெள்ளிக்கிழமை நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் கார்னி இந்த புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். உலக பொருளாதாரம் ஒரு பிளவு கட்டத்தை எதிர்கொண்டுள்ளது என்றும் அமெரிக்காவின் வர்த்தக தடைகள், விநியோக சங்கிலி சீர்குலைவுகள், தொழில்நுட்ப மாற்றம் மற்றும் பசுமை பொருளாதாரத்தை நோக்கிய நகர்வு ஆகியவற்றால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் எச்சரித்தார். இந்த புதிய தொழில்துறை உத்தியின் முக்கிய அம்சங்கள் 5 பில்லியன் மூலோபாய நிதி. வர்த்தக தடைகளால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளவும் பன்முகப்படுத்தவும் வளரவும் உதவும் வகையில் $5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, பணியாளர் மறுபயன்பாட்டு திட்டம். 50,000 தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி அளிக்க புதிய திட்டம் மற்றும் நீட்டிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு காப்பீட்டு நன்மைகள். மூன்றாவதாக, கனேடிய பொருட்களை வாங்குங்கள் கொள்கை. மத்திய அரசின் கொள்முதல்களில் கனேடிய தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நான்காவதாக, மின்சார வாகன ஆணையை இடைநிறுத்தம். வாகனத்துறையின் கோரிக்கையை ஏற்று 2026ஆம் ஆண்டுக்கான மின்சார வாகன ஆணை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, வீட்டு வசதி கட்டுமானத்தை இரட்டிப்பாக்குதல். வீட்டு வசதி கட்டுமானத்தை அடுத்த தசாப்தத்தில் இரட்டிப்பாக்க பில்ட் கனடா ஹோம்ஸ் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்படும். ஆறாவதாக, புதிய பாதுகாப்பு தொழில்துறை உத்தி. கனடாவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த புதிய உத்தி பயன்படுத்தப்படுகிறது. ஏழாவதாக, விவசாயம் மற்றும் கடல் உணவுத்துறைக்கு ஆதரவு. வர்த்தக தடைகளால் பாதிக்கப்பட்ட கனோலா, மாட்டிறைச்சி மற்றும் கடல் உணவு தொழில்களுக்கு ஆதரவு. கனோலா விவசாயிகளுக்கு $370 மில்லியன் உதவி திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் கனடாவின் பொருளாதாரத்தை தன்னம்பிக்கை கொண்டதாகவும் உலகளாவிய அதிர்ச்சிகளை தாங்கும் திறன் கொண்டதாகவும் மாற்றும் என்று பிரதமர் கார்னி நம்பிக்கை தெரிவித்தார். நாம் மற்ற நாடுகள் என்ன செய்கின்றன என்பதை கட்டுப்படுத்த முடியாது. நமக்காக நாம் என்ன உருவாக்குகின்றோம் என்பதை கட்டுப்படுத்த முடியும் என்றும் கார்னி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பிச்சர்ச் சோப்பில் பகுதியில் இடம்பெற்ற நேருக்கு நேர் மோதல் விபத்தில் 35 வயதான ஆண்ட்ரே கிறிஸ்டிலோ என்பவர் கொல்லப்பட்டார். இந்த விபத்தில் அவரது மனைவியும் 3 7 வயதுக்குட்பட்ட மகள்களும் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயது நபர் கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் டக்ஃபோர்ட் பயணித்த ஒன்டாரியோ மாகாண போலீஸ் வாகனத்துடன் மோதிய சம்பவத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கிறிஸ்டிலோவின் குடும்பத்தினரை முதல்வர் டக்ஃபோர்ட் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆண்ட்ரூஸ் லோ எனப்படும் புதிய சட்டத்தை மாகாணத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். குற்றம் சாட்டப்பட்ட நபரின் சாரதி உரிமத்தை வழக்கு விசாரணை முடியும் வரை ரத்து செய்தல் மற்றும் தீவிர ஆபத்தான சாரதி குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்நாள் ஓட்டுநர் தடை விதித்தல் போன்ற அம்சங்களை இந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது. இந்த சந்திப்புக்கு பிறகு ஆண்ட்ரூஸ் சட்டத்தை கொண்டு வருவேன் என்று டக்ஃபோர்ட் உறுதியளித்துள்ளார். ஆபத்தான சாரதிகள் மற்றும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டவுடன் உடனடியாக அவர்களது சாரதி உரிமத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக டக்ஃபோர்ட் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு குடிபோதையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தும் குற்றவாளிக்கு வாழ்நாள் ஓட்டுநர் தடையை அறிமுகப்படுத்தும் சட்டத்தை ஒன்டாரியோ நிறைவேற்றியது. தற்போது அதன் வரம்பை ஆபத்தான ஓட்டுநர்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்த மாகாணம் ஆலோசித்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிராம்மீட் சார்காரியா தெரிவித்துள்ளார். குடும்பத்தினர் கோரும் இந்த 5 நடவடிக்கைகளையும் செயல்படுத்த நாங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது கணவரை இழந்த நிலையில் மார்பக புற்றுநோயுடன் போராடி வரும் கிறிஸ்டிலோவின் மனைவி கிறிஸ்டினாவுக்கு ஆதரவளிக்குமாறு முதல்வர் டக்ஃபோர்ட் கேட்டுக்கொண்டார். விபத்திலிருந்து சில வாரங்களுக்குள் பிள்ளைகளில் இருவர் தங்களது தந்தையின்றி பிறந்தநாளை கொண்டாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதும் மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று ஸ்கார்பரோவில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தில் 24 வயது பெண்
பெண்ணொருவர் வாகனம் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் மிட்லண்ட் அவென்யூ சந்திப்பில் மாலை 5 மணியளவில் நடந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்து அவசர உதவிக்குழுவினர் அந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்க முயன்றனர். இருப்பினும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. விபத்துக்கு காரணமான வாகனத்தை ஓட்டி வந்த 59 வயது ஆண் சம்பவ இடத்திலேயே இருந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மாலை 4:45 மணி முதல் 5:30 மணி வரை அந்த பகுதியிலிருந்து சாட்சிகள் யாரேனும் இருந்தால் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவின் தலைநகர் ஓட்டோவாவில் வேலைவாய்ப்பு சந்தை பெரும் சரிவை சந்தித்துள்ளது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 5400 வேலைகள் இழக்கப்பட்டுள்ளன. இதனால் நகரின் வேலையின்மை விகிதம் 6.4%இலிருந்து 6.8% உயர்ந்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் மட்டும் தலைநகரில் சுமார் 20,000 பேர் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர். ஏப்ரல் மாதம் 5.5% இருந்த வேலையின்மை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டாட்சி அரசு பணிகளில் வரவிருக்கும் ஆட்குறைப்பு மற்றும் சர்வதேச மாணவர் சேர்க்கைக்கான வரம்புகள் உள்ளூர் வணிகங்களையும் பொருளாதாரத்தையும் இன்னும் கடுமையாக பாதிக்கும் என ஒட்டுவா வர்த்தக சபை எச்சரித்துள்ளது. நாடு தழுவிய அளவிலும் நிலைமை மோசமாகவே உள்ளது. கனடாவில் ஆகஸ்ட் மாதம் 66,000 வேலைகள் குறைந்து தேசிய வேலையின்மை விகிதம் 7.1% அதிகரித்துள்ளது. எனினும் ஒட்டுவாவின் அண்டை நகரங்களான ஹட்டினோ மற்றும் கிங்ஸ்டனில் வேலையின்மை விகிதம் சீராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் நார்த் பேயில் சுமார் 80 குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். மேசி டிரைவ் பகுதியில் உள்ள வெஸ்ட்விண்ட்ஸ் வில்லேஜில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு ஆகஸ்ட் 25 அன்று திடீரென வெளியேற்ற அறிவிப்பு வழங்கப்பட்டது. இந்த குடியிருப்பு வளாகத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த நீர் சேதம் காரணமாக கட்டிடம் பலவீனமடைந்துள்ளது. இதை சரி செய்ய அவசர மற்றும் பெரிய பழுதுபார்ப்பு பணிகள் தேவைப்படுகின்றன. இதனை நிர்வகிக்கும் PHARA என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான புனர்வாழ்வு அமைப்பு பழுதுபார்ப்புக்கு தேவையான $8.4 மில்லியன் நிதியை திரட்ட முயன்றது. ஆனால் சேவ் மெர்சி என்ற பிரச்சாரத்தின் மூலம் இதுவரை தேவையான நிதியில் வெறும் 15% மட்டுமே திரட்ட முடிந்ததால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் நார்த் பே நகர நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் இந்த கடினமான முடிவை PHARA அமைப்பு எடுத்துள்ளது. 7 ஆண்டுகளாக இங்கு வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தாங்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்த வீட்டு வசதி திட்டத்தை காப்பாற்ற அரசாங்கம் உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என PHARA அமைப்பு உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளது. மோன்ட்ரியலில் டுனஸ் சாண்ட்விச் சாப்பிட்டதால் ஏற்பட்ட நட்ஸ் ஒவ்வாமை காரணமாக 18 வயதான நடின் மெக்ஃபார்லண்ட் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த மரணத்துக்கு ஏர்ஜென்ட் சாண்ட்ரி என்ற ஆம்புலன்ஸ் சேவையின் அலட்சியமே காரணம் என கியூபெக் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து வரும் 700 மீட்டர் தொலைவில் மருத்துவமனை இருந்தும் நோயாளியை அவசரமாக கொண்டு செல்லவும் மருத்துவமனைக்கு முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கவும் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தவறியுள்ளனர். இந்த தாமதமே இந்த இளைஞரின் உயிருக்கு காரணம் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்துக்கு $4,42,000 நஷ்டஈடு வழங்குமாறு ஆம்புலன்ஸ் சேவைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது அவசர மருத்துவ சேவைகளின் பொறுப்புணர்வை வலியுறுத்தும் முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு கல்ஃப் காவல்துறை ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த வாரத்தில் மாத்திரம் 2 நபர்கள் தங்கள் செல்போன்களை விற்பனை செய்தபோது போலியான பணத்தை பெற்று ஏமாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இருவரும் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஆன்லைன் சந்தையில் தங்கள் செல்போன்களை விற்பனைக்கு வைத்திருந்தனர். விற்பனை பதிவை பார்த்த நபர் ஒருவர் அவர்களை தொடர்பு கொண்டு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து செல்போனை பெற்றுக்கொண்டு பணத்தையும் கொடுத்துள்ளார். சந்திப்பு முடிந்த பின்னரே விற்பனையாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட $100 நோட்டுகள் அனைத்தும் போலியானவை என்பதை உணர்ந்துள்ளனர். அந்த நோட்டுகள் உண்மையான பணத்தை போலவே தோற்றமளித்தாலும் அதன் சில்வர் நிற பாதுகாப்பு பட்டையில் ப்ரப் மணி என்று எழுதப்பட்டிருந்ததாக காவல்துறை குறிப்பிடுகிறது. தற்போது இந்த சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தற்போது ஆன்லைன் விற்பனையாளர்களுக்கு மிக பெரும் எச்சரிக்கையும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அல்பர்டா சுகாதார சேவைகள் அல்பர்டா பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் தட்டம்மை நோய் வெளிப்பாடு குறித்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. தட்டம்மை நோய் உறுதி செய்யப்பட்ட ஒரு நபர் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பல பொது இடங்களில் இருந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை ஹப்மாலிலும் அதே நாள் பிற்பகல் 1 மணி முதல் 5 மணி வரை ஹப்மாலில் உள்ள பன்மத அறையிலும் இருந்துள்ளார். மீண்டும் செவ்வாய்க்கிழமை அவர் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹப்மாலில் காணப்பட்டுள்ளார். இந்த குறிப்பிட்ட நேரங்களில் அந்த இடங்களில் இருந்தவர்கள்
1970 அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் மற்றும் தட்டம்மை அடங்கிய தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்றதற்கான ஆவணப்படுத்தப்பட்ட சான்று இல்லாதவர்கள் நோய் தொற்று அபாயத்தில் இருக்கலாம் என்று சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. தட்டம்மை என்பது காட்டில் எளிதில் பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாகும். தட்டம்மைக்கான அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் மருத்துவ உதவியை நாடும் முன் தட்டம்மை அவசர உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் தனது 7 வயது தம்பியை பலமுறை கத்தியால் குத்திய 12 வயது சிறுவன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் லெத்பிரிட்ஜ் நகரில் நடந்துள்ளது. முதலில் வீட்டுக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தனது தம்பியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்று விட்டதாக அந்த 12 வயது சிறுவன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளான். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். விசாரணையின் போது 12 வயது சிறுவன் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்ததால் போலீசாருக்கு அவன் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவனிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் அவனே தனது தம்பியை கத்தியால் குத்தியதை ஒப்புக்கொண்டுள்ளான். இதனையடுத்து அந்த 12 வயது சிறுவன் மீது கொலை முயற்சி மற்றும் கொடூரமாக தாக்குதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுவனை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தற்போது சிறுவனின் உடல்நிலை சீராக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூத் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் சிறுவனின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. டொரண்டோ நகரின் மேற்கு பகுதியில் அதாவது கிளன் லேக் மற்றும் ஹை பார்க் அவென்யூ பகுதியில் நேற்று மாலை 6 மணியளவில் 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வாகனம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் ஒரு படுகொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் டொரண்டோ போலீசாரின் படுகொலை தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். உயிரிழப்பதற்கு முன்னர் அந்த பெண் ஒரு ஆணுடன் பேசியதாகவும் அவர் பின்னர் அந்த இடத்தை விட்டு சென்றதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் சந்தேக நபர் குறித்த எந்த விவரங்களும் இன்னும் வெளியிடப்படவில்லை. போலீசார் அந்த பகுதியில் உள்ள காணொலி காட்சிகளை ஆராய்ந்து வருவதுடன் தகவல் தெரிந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கனடாவின் அல்பர்டாவில் குளிரில் உறைந்து 2 பேர் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து மதுபான சாலைகளிலும் வெப்ப மூட்டப்பட்ட தங்குமிடங்களை அமைக்க வேண்டும் என நீதிபதி ஒருவர் பரிந்துரைத்துள்ளார். எட்மண்டனில் உள்ள த ரேஞ்ச் ரோட் ஹவுஸ் என்ற மதுபான சாலையில் இருந்து வெளியேறிய 2 நபர் கடும் குளிரால் ஏற்பட்ட தாழ் வெப்பநிலை காரணமாக உயிரிழந்துள்ளனர். அவர்கள் வெளியேறும் போது சட்டப்பூர்வ வரம்பை விட பல மடங்கு அதிக அளவில் மது அருந்தி போதையில் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. போதையில் உள்ள வாடிக்கையாளர்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு மதுபான சாலைகளுக்கு முறையான கொள்கைகள் இல்லாதது இந்த விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்தது. இதனையடுத்து நீதிபதி தனது அறிக்கையில் வெப்பமூட்டப்பட்ட தங்குமிடங்களுடன் இலவச கோட் சோதனைகள், பாதுகாப்பு கேமராக்கள் ஆகியவற்றை நிறுவ வேண்டும் என்றும் குளிர் காலநிலைக்கென மதுபான ஆணையம் புதிய கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்றும் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். கனடாவின் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள ஃபிளவர் ஸ்டேஷன் என்ற இந்திய மற்றும் பாகிஸ்தானிய உணவகம் வாடிக்கையாளர்களுக்கு உணவை மேசைக்கு கொண்டு சேர்க்க சிறிய ரயில்களை பயன்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த புதுமையான முறை வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை அளிக்கிறது. உணவகத்தின் உரிமையாளர் மன்ஜித் பத்ரா இந்தியாவில் உள்ள ஒரு உணவகத்தில் இதேபோன்ற ரயில் அமைப்பை பயன்படுத்தும் ஆன்லைன் வீடியோவை பார்த்த பிறகு இந்த யோசனையில் ஈர்க்கப்பட்டார். அதன் பின்னர் இந்த அமைப்பை அவரே உருவாக்கினார். மற்ற உணவகங்களில் உள்ளது போல் ஒரே தரத்தில் சுற்றி வராமல் குறிப்பிட்ட மேசைகளுக்கு விரும்பிய திசையில் ரயில்களை அனுப்பும் வகையில் இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது இதன் சிறப்பம்சமாகும். இந்த ரயில்கள் முக்கியமாக இலகுவான உணவுப் பொருட்களை பரிமாற பயன்படுத்துகின்றன. கனமான உணவுகளும் பில்களும் பணியாளர்களால் நேரடியாக கொண்டு வரப்படுகின்றன. ஒவ்வொரு முறையும் ரயில் மூலம் உணவு டெலிவரி செய்யப்படும் போது உணவகத்தின் ஒலிபெருக்கிகளில் இசை ஒலிக்கிறது. இது வாடிக்கையாளர்களுக்கு மேலும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை வழங்குகிறது. இந்த ரயில் அமைப்பு கூடுதல் பணியாளர்களின் தேவையை குறைப்பதன் மூலம் தொழிலாளர் செலவுகளை சேமிக்கிறது. மேலும் இது உணவகத்தில் இடத்தை சேமிப்பதுடன் ரோபோக்களை விட நம்பகமானது என்று உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இந்த புதுமையான முயற்சி வாடிக்கையாளர்களுக்கு மறக்க முடியாத உணவு அனுபவத்தை வழங்குவதில் வெற்றி கண்டுள்ளது என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.